நம்ம சுத்திட்டு இருக்கோமா? இல்ல இந்த உலகம் சுத்திட்டு இருக்கா? அட! குதிரையில சாமி அலங்காரமா? சாமி குதிரையில வந்திருக்கா? ஆச்சரியமா இருக்கா? ஒன் பை ஒன்னா அவ்ளோ சுவாமிகள் லைன் பை லைனா வந்துட்டு இருந்தாங்க. தைப்பூச கொண்டாட்டம் கோலாகலமா இருந்துச்சு. அட! மாலை போடுறாங்களா? கிருஷ்ணர் வர எல்லா சாமிக்கும் மாலை போட்டாங்க. அட இருங்கப்பா! சமோசா சாப்பிட்டுக்கிறேன். அடேய்! ஏன்டா இதெல்லாம் வீடியோ எடுக்குற? ஓகே மக்களே! இன்னைக்கு சூப்பர் டூப்பரான நெறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதாவது நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம தைப்பூச திருநாள் ஸ்ரீரங்கம் காவேரி கரைக்கு வந்திருக்கோம். குட்டீஸுங்கலாம் ரொம்ப அழகா குட்டி குட்டி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராட்டனம், ஜம்பிங் அப்படின்னு நெறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல எல்லா சைடுமே கன் ஷூட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு மக்கள் பரபரப்பாவே இருந்தாங்க. அண்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ பேர் இருக்காங்க. அதாவது சாமி பார்க்குறவங்க, விளையாடுறவங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. சரி வாங்க நம்ம வந்து இங்க நம்ம என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பி வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு நான் உங்கள கூட்டிட்டு போறேன். அங்க இன்னும் சூப்பரா கோலாகலமா இருக்கும். அங்க வந்து சுவாமிகள் நெறைய வந்து அலங்காரம் பண்ணி வரும். அங்க ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அத பத்தி நம்ம இன்னொரு ஸ்பாட்ல கூட்டிட்டு போய் உங்கள நான் காட்டுறேன். அப்படிங்கிறதுக்காக தான் நான் போயிட்டுருந்தேன். நம்ம வர்றப்ப எவ்ளோ கும்பல் இருந்ததோ, ரிட்டர்ன் போறச்சையும் அந்த கும்பல் ஒரு செட்டு வருது, ஒரு செட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிதான் இருந்தது. அவ்ளோ கும்பல் இருந்துட்டே இருந்தது. இந்த குட்டி குட்டியா சல்லடையில வந்து நம்ம இந்த கோலம் போடுறது, இந்த டிசைன்ஸ்லாம் வித்துட்டுருந்தாங்க. பட் அத நம்ம வாங்குறதுக்கு வேல இல்ல. ஏன்னா, அதுக்கெல்லாம் நல்லா கோலம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் "ஆஹா! இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சமோசா கடை, காலிஃப்ளவர் சில்லிலாம் விக்கிறத பார்த்தோனே நான் போய் அப்படியே அங்க லாக் ஆயிட்டேன். "அடேய் இத கூடவாடா வீடியோ எடுப்ப? ஏன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் வெட்கம் இருக்கும் இல்லையா? ஸோ வெட்கப்பட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நகரலாம். அங்க என்னன்னா, பிரியாணி, புளியோதரை, பொங்கல் இது எல்லாமே அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. பட் எங்களுக்கு வயிறு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஹெவியா சாப்பிட்டுட்டோம். ஸோ, அதனால நாங்க அது எதையுமே வாங்கி சாப்பிடல. அண்ட் ரிட்டர்ன் நம்ம வந்து பைக் நிறுத்தியிருக்க இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, அ ஆண்டாள் ஸ்ட்ரீட். நம்ம திருச்சி சத்திரம் ஆண்டாள் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். வடக்காண்டார் வீதி தான் வந்திருக்கோம். மூலப்பிள்ளையார் கோயில் கிட்ட இருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்டின்னா, வருஷம் வருஷம் தைப்பூசத்தன்னைக்கு இங்க இருக்க அந்த மூலப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போட்டு, அங்க இந்த ஒரு அழகான ஒரு கிருஷ்ணர அலங்காரம் பண்ணி, மாலையெல்லாம் இட்டு, அந்த கயிறுலாம் போட்டிருப்பாங்க. என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த திருச்சியில மெயினான கோவில், அப்புறம் குட்டி குட்டி கோவில் எங்கெல்லாம் வந்து இந்த தைப்பூச கொண்டாட்டம் நடக்குதோ, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சாமியும் காவேரி கரைக்கு போயிரும். காவேரி கரைக்கு போயிட்டு, அங்க அந்த காவேரி கரையில சாமியெல்லாம் குளிப்பாட்டி, அலங்காரம் பண்ணி, அப்படியே ஊர்வலம் வருவாங்க. அப்போ அது வந்து நம்ம ஆண்டார் வீதி மலைக்கோட்டை இருக்கு இல்லையா? உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, மலைக்கோட்டை வீதி அத சுத்தி வரும். அப்போ அலங்காரம் ஆகி வர அந்த சாமிகள நிக்க வச்சு, இந்த கிருஷ்ணர் வந்து மாலை போடுறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் அது நடந்துட்டுருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சாமியும் அந்த இடத்துல வந்து நின்னு, அந்த பிள்ளையார் வாசல்ல வந்து நிப்பாங்க. மூலப்பிள்ளையார் கோயில் வாசல்ல சாமி நிக்கும். அது வந்து நீங்க இந்த குட்டி யானையில தான் சாமி வருமான்னா, அந்த அந்த என்ன அந்த டயர் வச்சு ஒரு வண்டி வரும் இல்லையா? அந்த தள்ளு வண்டி மாரி இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு வண்டியிலயுமே வரும். இன்னும் என்னன்னா பல்லாக்குலலாம் கூட தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும். ரொம்ப அழகா இருக்கும். எக்கச்சக்கமான கும்பல் இருப்பாங்க மக்களே. ஆக்சுவலி எங்களுக்கு இங்க ஷூட் பண்ணா காவிரி கரைக்கு போக முடியாது. அங்க ஷூட் பண்ணா இங்க நெறையா சாமிய கவர் பண்ண முடியாதுங்கிற ஒரு டபுள் ஆசிலேஷன் மைண்ட்ல தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் எனக்கு 2 வீடியோ வேணும் அப்படிங்கிறனால நான் காவேரி கரை இங்க ஃபர்ஸ்ட்டு எடுக்க முடியல. காவேரி கரைக்கு போயிட்டு வந்து தான் நம்ம எடுத்தோம். அண்ட் இப்போ அந்த கையில கிருஷ்ணரோட கையில அந்த மாலைய மாட்டிருவாங்க. அலங்காரம் ஆகி வர சாமி கழுத்துல போய் அந்த மாலை விழணும். அது வந்து விழுந்துருச்சு அப்டின்னா எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. லைன் பை லைனா நெறைய சாமிகள் வந்து வெயிட் பண்ணி நிப்பாங்க. அதாவது சான்ஸ் உண்டு. 3 டைம்ஸ், 5 டைம்ஸ் அது மாதிரி சான்ஸ் உண்டு. மேல வந்து அந்த கிருஷ்ணரோட அந்த கயிறு இருக்கு இல்லையா? அத வந்து இந்த சைடு ஒரு பெரியவர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாரு. இப்டி ஒரு சைடு இழுத்து, ஒரு சைடு ஹோல்டு பண்ணி, இன்னொரு சைடு விடுற மாரி அ ஹோல்ட் பண்ணி அத விடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இது லாஸ்ட் டைம் வந்து என்னால வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ, அதனால உங்களுக்காக தான். ஏன்னா, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்ம திருச்சி மக்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குலாம் தெரியாம இருக்கும். ஸோ, அதனால தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரம்ஸ் எல்லாம் செம்ம வைபா இருந்துச்சு. மாஸ் பண்ணிட்டாய்ங்க. ட்ரம் சவுண்ட் அப்படி இருந்தது. காதே கிழிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் மயில், குதிரை வாகனத்தில
அந்த சாமி அலங்காரம் ஆகி வந்தது. அவ்வளோ அழகா கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லைன் பை லைனா அடுத்தடுத்த சாமிகள் வந்து அலங்காரம் ஆகி வந்து நிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு கிளிப் தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முன்னாடி நிக்கும்போதே ஒரு 3 சாமி லைனா இருந்திருக்கும். அண்ட் அதில ஒரு சாமி எடுத்துட்டு திருப்பி அகைன் அப்படியே லைன் பை லைனா வருவேன். கைலாசநாத சுவாமி திருக்கோவில். ரொம்ப அழகா கப்பிள்ஸா வந்து காட்சி அளிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இத தாண்டி பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து அழகா, அதாவது ரோஸ் கலர்ல அம்பாள் வந்து அலங்காரம் பண்ணிட்டு, புடவை வியர் பண்ணிட்டு அழகா இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் திருப்பி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கே வந்துரலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சக்கரம் சுத்திட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள பார்க்கும்போது, நமக்கே நம்மள மீறி கண் போயிடும். ஸோ அது மாதிரியே சொல்லலாம். தைப்பூசத்தில அவ்ளோ கொண்டாட்டம், அவ்ளோ ஹாப்பினஸ். குழந்தைங்க, பெரியவங்க, எந்த ஒரு வயசும் பாரபட்சம் இல்லாம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த குதிரை வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல இந்த ட்ரம்ஸ் வாசிச்சுட்டே வந்து பின்னாடி வரும்போது, ஏதோ ஒரு பெரிய ஒரு திருவிழால கூட நம்ம அந்த அளவுக்கு அந்த சவுண்ட வந்து கேட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது. தைப்பூசம் அப்படிங்கும்போது முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதையும் தாண்டி, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்ல நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்க இருக்க ஏரியால இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது நடந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க ட்ரிச்சில எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ கோலாகலமான தைப்பூசத்த செலிப்ரேட் பண்றது இங்கே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அலங்காரம் ஆகி வந்திருக்க இந்த சாமிக்கு திருப்பி அகைன் நம்ம வந்து அந்த கிருஷ்ணர் வந்து மாலை போடணும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த அலங்காரம் அந்த கிரீடம் இதெல்லாம் அலங்காரம் ஆகி வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு நான் அது ஒரு ஸ்லோ வைப்ல காமிச்சிருப்பேன் பாருங்க. அந்த சாமியோட தலை லைட்டா நகர்ந்து இருந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் போடுற மாலை வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த விழும்பொழுது டக்குன்னு போய் கழுத்தில படும். பட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா டைட் பண்ணி ஹோல்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அந்த தக 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 தகன்னு அந்த குதிரையில வந்து அப்படியே தக தகன்னு ஜொலிச்சிட்டு இருக்கும் சாமி. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஷார்ப்பா 11:00 ஆகுது. 11:00 கூட பாருங்களேன், மக்கள் வந்து அவ்ளோ பேர் இருந்தாங்க. லைன் பை லைனா சாமி வந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நைட் வரையிலுமே எல்லா சாமியும் லைன் பை லைனா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து டியூஷன் ரன் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க டியூஷன். ஃப்ரம் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரையிலும் நம்மக்கிட்ட படிச்சாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த தைப்பூச நாள்ல வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருவேன். அண்ட் மேபி நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களே அழைச்சிட்டு வந்து இந்த சாமி இந்த லைனா போறதெல்லாம் வேடிக்கை காமிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய குட்டீஸுங்க என்கிட்டயே இருப்பாங்க. நான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் இந்த ஃபங்ஷனை வந்து நான் காட்டுவேன். அவ்வளோ ஹாப்பியா எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் அந்த கிருஷ்ணர் வந்து அழகா அப்படி தூளில ஆடுற மாரி அந்த ஒரு எப்படி சொல்றது? டான்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா தெரியும். அந்த சாமி மேல போடுறது ஒரு நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு சாமியே வந்து இன்னொரு சாமிக்கு மாலை போடுறது அது நல்லாயிருக்கும். இவங்க வந்து ஊஞ்சல் பண்ணிட்டே இந்த பக்கம் ஒரு பெரியவர் தான் அத வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு. பட் இது பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட் ஆல்சோ. அண்ட் எங்களுக்கு வேற கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. "அட என்னம்மா நீங்க இப்ப தானேம்மா காவேரி கரையில அவ்ளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க" அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு நீங்க யோசிக்கிறது புரியுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஹோட்டல்லயே சாப்பிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இப்போ அடுத்தடுத்து சாமி நகர்த்துறாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா விழல. கிருஷ்ணர் போட்ட மாலை வந்து கரெக்ட்டா விழல. அதனால அடுத்தடுத்து வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கும்பல் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்டர்னேட்டுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஸோ அது வழியா நெறையா பேர் போயிடுவாங்க. பட் தெரியாதவங்க எல்லாருமே லைன்ல அப்படியே நின்னுட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு வந்து தைப்பூசம். ஸோ நெறைய முருகன் கோவில்ல நெறைய விசேஷங்கள் நடக்கும். அண்ட் இங்க வந்து ஒவ்வொரு கோவில்ல இருக்கக்கூடிய சாமிகளும் லைன் பை லைனா நம்ம ஒரே இடத்துல நின்னு பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் பார்க்கக்கூடிய சாமிய ஒரே இடத்துல நின்னு அது எல்லா சாமியும் லைன் பை லைனா வந்து பார்க்கறது நமக்கு கிடைச்ச ஒரு குடுப்பனம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நாங்க எவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் நெறைய சாமி வந்து இங்க என்ன ஒரு ஹைலைட் அப்டின்னா, இங்க வந்து இப்ப தீபாராதன காமிச்சு தேங்காய், வாழைப்பழம்லாம் உடைப்பாங்க. நீங்க யார் வேணாலும் எடுத்துட்டு வந்து தேங்காய், வாழைப்பழம் உடைச்சு தீபாராதன காட்டணும்னா காட்டுவாங்க. அண்ட் விபூதி, குங்குமம் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. குட்டீஸுங்களலாம் வந்து நெத்திக்கு வந்து விபூதி, குங்குமம் இட்டு விடுவாங்க.
அண்ட் இது மட்டும் இல்லைங்க, பேருக்கு கூட அந்த டயத்தில் நீங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லும்பொழுது, அந்த பேர் நட்சத்திரம் சொல்லியும் அங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நமக்கு வந்து சூப்பரா ஒரு வைபா போச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கிளம்பி நம்ம இருக்க ஏரியாவுக்கு போகணும். ஸோ, அதனால் நம்ம கிளம்பலாமா, மூவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டே மூவ் ஆகலான்னு போனோம். பட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அங்கேருந்து நகர மனசே இல்ல. ஏன்னா, அந்த கிருஷ்ணரோட அழக பார்க்கறதுக்கும் அண்ட் சாமி அலங்காராகி வந்திருக்கிறத பார்க்கறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹாப்பி மொமெண்ட்டா இருந்தது மக்களே. அண்ட் இப்போ கண்டிப்பா உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ நீங்க 2யுமே பார்த்துருப்பீங்க. மேபி பார்ட் 2 வீடியோ பார்த்தவங்க, பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இத விட அதில நல்ல ஒரு ஃபன் மொமெண்ட்டா இருக்கும். ஏன்னா, அத நம்ம வந்து காவேரி கரையில சுத்தி பார்த்துருப்போம். இது ஃபுல்லா வந்து சாமியவே நான் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு சாமியையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். அண்ட் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்மளால நெறைய சாமிய ஷூட் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ண முடியல. இன்கேஸ் நீங்க வந்து திருச்சி மக்களா இருந்தாலும் சரி, வெளியூர் மக்களா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் வந்து தைப்பூசமா இருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம திருச்சி வந்து இந்த மாதிரி அழகழகான சாமிகள பாருங்க. அண்ட் மக்களே ஃபைனலா வந்துட்டு நீங்க பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 வீடியோவும் பார்த்துருப்பீங்க. சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல் மக்களே. டாடா பாய்.